இன்று ஒரு குறளோடு இனிய பயணத்தை தொடர்வோம். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். இது வள்ளுவரினுடைய வாய்மொழி. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். நாம் எவ்வளவு பெரிய கல்வியிலே மேம்பாடு அடைந்திருந்தாலும், கல்வி செருக்கோடு இருந்தாலும், முனைவர் பட்டங்கள் பெற்றிருந்தாலும், நுண்மான் நுழைபுலத்தோடு கல்வி செல்வத்தை நாம் பெற்றிருந்தாலும் கூட உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலகம் போகின்ற திசையறிந்து உலகத்தினுடைய கருத்துக்களோடு உட்புகுந்து அவற்றோடு பின்னி பிணைந்து வாழ்கின்ற வாழ்க்கைதான் உன்னதமானதாக இருக்கும். நாம் இந்த உலகியல் வாழ்விலிருந்து நம்மை தனித்து இயங்கக்கூடிய அளவிற்கு நம்மை மாற்றிக்கொண்டோமானால் மற்றைய மனிதர்களிடமிருந்து நாம் விலகி நிற்பதை போன்றது ஆகும். நமக்குரிய கல்வி என்பது இந்த உலக இயக்கத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். ஒட்ட ஒழுகல், அதாவது உலகத்தின் இயைபு அறிந்து, சார்பு நிலை அறிந்து, இந்த உலகத்தோடு நாம் சார்ந்திருக்கின்ற தன்மையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். நமக்கென்று பல்வேறு தனித்தன்மைகள், தனித்திறமைகள் இருந்தாலும் அந்த தனித்தன்மை என்பது மக்களோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவர் உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்கிறார். நீ எவ்வளவுதான் கல்வி கற்று மேம்பாடு அடைந்திருந்தாலும் அந்த கல்வியினுடைய பயன் என்பது மக்களை சார்ந்ததாக இருக்க வேண்டும். மக்களுக்கு பயன்படாத கல்வி என்பது உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் நீ சார்ந்திருக்கிற சமூகத்திற்கும் மாத்திரம் அது பயன்படுமேயானால் அதனால் ஒட்டுமொத்த உலகிற்கும் எந்த பலனும் இல்லை என்று நமக்கு வள்ளுவர் அறிவுறுத்துகிறார். கல்லாதவனை விட, அதாவது எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாதவனை விட நீ மேம்பாடு அடைவனாக இருக்க வேண்டும் என்றார். உலகத்தின் நிலையறிந்து, உலகம் எந்த பாதையிலே செல்கிறது, உலகத்தில் எந்த கருத்துக்கள் மேலோங்கி இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து அதற்குள் உட்புகுந்து உன்னுடைய தனித்தன்மையோடு நீ வாழ்வதற்குரிய செயலை உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் நீ உன்னதமான ஒரு வாழ்க்கையை உயர்த்தி கொள்ள முடியும். அதனால் வள்ளுவர் வலியுறுத்துகிறார், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று சொல்கிறார். அடுத்து ஒரு சிறு கதையோடு நாம் பயணத்தை தொடர்வோம். ஒரு துறவி. துறவி என்று சொன்னால் இன்றைய நாள்களிலே இருக்கக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையை வாழக்கூடிய, ஆடம்பர கார்களில் பவனி வரக்கூடிய ஒரு துறவி அல்ல. மக்களுக்காக, மக்கள் சார்ந்த பணிகளுக்காக தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறான். அவன் இல்லறத்தில் இருந்தாலும் மக்களுக்காக யார் வாழ்கிறானோ அவனும் ஒரு இல்லற துறவிதான். அப்படியான ஒரு துறவி ஒரு கிராமத்திற்கு வருகிறார். அந்த கிராமத்திலே ஒரு அரச மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது ஊர் மக்கள் எல்லாம் அவரிடம் வருகிறார்கள். அவரிடம் வந்து அவரை வணங்கி அவரிடம் ஆசி பெறுகிறார்கள். அப்படி பெற்ற மக்கள் எல்லாம் அவரிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது என்னவென்றால், இந்த ஊரிலே குடிப்பதற்கான நீர்நிலைகள் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் நீண்ட தூரம் பயணித்து குடிநீருக்காக அலைய வேண்டி உள்ளது. ஆதலால் நீங்கள் உங்களுடைய திறனால் இந்த ஊருக்கு ஒரு குளத்தை வெட்டி எங்களுக்கு குடிப்பதற்கு நீர் உண்டாவதற்கான ஒரு குளத்தை ஏற்படுத்தி தருவீர்களேயானால் அது எங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்று அந்த ஊர் மக்கள் அவரிடம் வேண்டுகிறார்கள். அப்பொழுது அவர் அந்த ஊர் மக்களிடம் இந்த ஊரிலே யாராவது செல்வந்தர்கள் இருக்கிறார்களா என்று விசாரிக்கிறார். அப்பொழுது ஊர் மக்கள் சொல்கிறார்கள், இந்த ஊரிலே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார். ஆனால் அவர் கனவில் கூட அடுத்தவருக்கு காசு கொடுக்கின்ற ஒரு பழக்கம் இல்லாதவர், அவ்வளவு கருமித்தனம் உடையவர். ஆதலால் அவரால் எந்த ஒரு செயலும் எங்களுக்கு பலனேதும் ஏற்படவில்லை என்று ஊர் மக்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்கிறார்கள். அப்பொழுது அந்த துறவி சிரித்து கொண்டே அந்த செல்வந்தருடைய வீடு எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு அந்த செல்வந்தரை பார்ப்பதற்கு போகிறார்.
அந்த கருமித்தனமுடைய செல்வந்தர் இந்த துறவியை பார்த்தவுடன் அவரை வரவேற்று அவருக்கு ஒரு நாற்காலி கொடுத்து உட்கார வைக்கிறார். உட்கார வைத்த பிறகு அவரிடம் கேட்கிறார், ஐயா, நீங்கள் என் வீட்டிற்கு வந்ததனுடைய நோக்கம் என்னவென்று அந்த செல்வந்தன் கேட்கிறார். அதற்கு அவர் சொல்கிறார், ஐயா, இந்த ஊர் மக்கள் எல்லாம் குடிப்பதற்கு ஒரு கிணறு இல்லை. அந்த கிணற்றை நீங்கள் வெட்டி கொடுத்தீர்களே ஆனால் இந்த ஊர் மக்களினுடைய தாகத்தை தணித்த புண்ணியம் உங்களை வந்து சேரும். ஆதலால் நீங்கள் ஒரு குளத்தை வெட்டி கொடுக்க வேண்டும். அப்படி குளத்தை வெட்டி கொடுத்தீர்களே ஆனால் நான் அவர்களிடம் சொல்லி அந்த குளத்திற்கு உங்கள் பெயரையே வைக்கிறேன் என்று ஒரு உறுதி அளித்தார். அப்பொழுது கல்மனம் கொண்ட அந்த கருமிக்கு கூட லேசாக அவன் மனதிலே ஈரம் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. என்னது, இந்த ஊரிலே ஒரு குளம் வெட்டினால் அந்த குளத்திற்கு என்னுடைய பெயரை வைப்பார்களா? அப்படியானால் நான் ஒரு குளத்தை வெட்டி தருகிறேன் என்று சொன்னார். அப்படியே அந்த ஊரிலே ஒரு குளம் வெட்டப்பட்டது. அந்த குளம் வெட்டப்பட்ட பிறகு அந்த குளத்திற்கு அவனுடைய பெயரையே அந்த மக்கள் சூட்டினார்கள். அவன் அந்த குளத்திலே முதலில் தண்ணீர் இறைப்பதற்காக வருகிறான். வந்து தண்ணீரை முகர்ந்து அந்த மக்களுக்கு கொடுத்து அந்த கிணற்று நீரை அனைவருக்கும் பயன்படுத்துவதற்குரிய ஒரு ஆரம்ப நாளை தொடங்கி வைக்கிறான். அப்பொழுது அந்த மக்கள் எல்லாம், எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குலதெய்வங்கள் உண்டு, ஆனால் இன்றைக்கு இந்த ஊர் மக்களுக்கு குலதெய்வமாக இருக்கக்கூடியவர் நீங்கள்தான், உங்களால் தான் எங்கள் அனைவருக்கும் நீர் கிடைக்கிறது என்று அவனை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அந்த கல் நெஞ்சக்காரனுடைய மனது லேசாக கொஞ்சம் கரையத்தான் ஆரம்பித்தது. சாதாரண ஒரு கிணறை வெற்றி கொடுத்ததற்கே இந்த ஊர் மக்கள் அந்த கிணற்றுக்கு நம் பெயரை வைத்தார்கள். பிறகு என்னை அனைத்து மக்களுக்குமான குலதெய்வம் என்று சொல்கிறார்களே, எந்த அளவிற்கு நாம் இவ்வளவு காலம் ஒரு கருமித்தனத்தோடு வாழ்ந்து விட்டோமே என்று அவன் யோசிக்கிறான். ஆக மாற்றக்கூடிய மனங்களில் ஒருவனை கருமி என்றோ ஒருவனை தவறானவன் என்றோ நாள்தோறும் நாம் தூசித்து கொண்டிருப்பதை விட அவனுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை நாம் தேடி கண்டடைய வேண்டும். அப்படி கண்டடைகின்ற பொழுதுதான் கெட்ட மனிதன் வாழ்நாள் முழுவதும் கெட்டவனாகவே வாழ்ந்துவிடக்கூடாது. அவன் வாழ்க்கையிலும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும். அருணகிரிநாதர் தன் வாழ்வில் ஏற்பட்ட பெருந்துன்பங்களை எல்லாம் கடந்து முருகனை வேண்டி நின்றதால் தான் இன்றைக்கு திருப்புகழ் என்ற ஒரு அழியாத ஒரு நூலை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் வாழ்க்கை முழுவதும் நல்லவனாகவா வாழ்ந்தார்? ஒரு தீயவனாக வாழ்ந்து மரணத் தருவாயில் தானே முருகனால் ஆட்கொள்ளப்பட்டார். ஆக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல குணங்களும் உண்டு, கெட்ட குணங்களும் உண்டு. அதை நாம் அறிந்து கொண்டு அவருடைய நல்ல குணங்களை உயர்த்தி பிடிக்கின்ற பொழுது தானாகவே அவருடைய தீய குணங்கள் எல்லாம் மறைந்துவிடும். எப்பொழுதும் ஒருவரை நாம் கெட்டவன் கெட்டவன் என்று சொல்லி கொண்டே இருப்பதில் பலனில்லை. அந்த கெட்டவனை நான் நல்லவனாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக மாறுவதற்கு மனிதர்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்களை மாற்றக்கூடிய மனங்கள் தான் இந்த மனிதர்களுக்குள் கிடையாது. கடல் நீரை பாருங்கள். கடல் நீரை ஒரு கையளவு கூட நாம் குடிக்க முடியாது. காரணம், அந்த கடல் நீர் முழுக்க உப்புத்தன்மை உடையது. ஆனால் அந்த உப்புத்தன்மை உடைய நீர் நம்மால் பருக முடியவில்லை என்றாலும் அது காற்றினால் மேலெழுந்து வானத்திற்கு சென்று மேகமாகி அதே மேகம் மழையாக பொழிகின்ற போது அதில் ஒரு துளி உப்பை கூட நாம் காண முடியாது. ஆக உப்பாக இருக்கின்ற கடல் நீர்தான் பிறகு நாம் குடிக்கின்ற ஒரு குடிநீராக மாறுகிறது. அதற்கு என்ன காரணம்? கடல் நீரும் உப்பு நிறைந்த அந்த நீர் கூட குடிநீராக மாறுகின்ற தன்மை ஏற்படுகின்ற பொழுது, வானம் சென்று வானத்திலிருந்து இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது அது பல்வேறு வேதியியல் மாற்றங்களை எல்லாம் அடைந்து அந்த உப்பு ஆனது அறவே அகற்றப்படுகிறது. அப்படித்தான் எந்த ஒரு மனிதனையும் நாம் தீயவன் என்று முழுமையாக ஒதுக்கிவிட்டு அவர்களை புறந்தள்ளி விடக்கூடாது. அவர்களுக்குள்ளே நல்லவற்றை உருவாக்குவதற்கு நாமும் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவனை இந்த உலகத்திலே முழுமையாக ஒரு தீயவனாகவே வைத்துக்கொண்டு அவனை நாம் தூசித்து கொண்டிருப்பதில் எந்தவித பலனும் கிடையாது. ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான், மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று சொல்கிறார் வள்ளுவர்.
ஒத்தது அறிவான் என்றால் அடுத்தவருடைய துன்பங்களை தன் துன்பங்களாக எவன் கருதுகிறானோ அவன்தான் உயிர் வாழ்வதற்கு சமமானவன். அவன்தான் ஒரு உயிர் என்று கருதப்படும். அப்படியானால் மற்றவர்கள் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவரினுடைய குறள்கள் நன்மையானது மட்டுமல்ல, சில நேரங்களில் ஓங்கி அடிக்கின்ற வன்மைத்தன்மையும் கொண்டது வள்ளுவரினுடைய திருக்குறள். ஒத்தது அறிவான். அடுத்த உயிரினங்களில் அடுத்தவருடைய துன்பங்களில் எவன் பங்கெடுத்து கொண்டு அதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறானோ அவன் மாத்திரமே இந்த உலகில் உயிர் வாழ்வதற்குரிய தகுதி பெற்றவனாக வள்ளுவர் நமக்கு அறிவுறுத்துகிறார். மற்றவனெல்லாம் உயிர் வாழ்ந்தால் கூட அவன் பிணத்திற்கு சமமாவான் என்று வள்ளுவர் மண்டையில் அடித்தார் போல ஒரு கருத்தினை வலியுறுத்துகிறார். இவ்வளவு கோபம், இவ்வளவு அறச்சீற்றம் வள்ளுவருக்கு வருகிறதென்றால் அவர் இந்த உலக மனிதர்கள் மீதும் உலகத்தினுடைய உயிரினங்களின் மீதும் அவர் வைத்திருக்கக்கூடிய பற்று என்பது எவ்வளவு உயரியது என்பது இந்த ஒரு திருக்குறளிலே நாம் அறிந்து கொள்ளலாம்.